Hey guys, welcome back. எல்லாருக்கும் ஹாப்பி மண்டே. இந்த வீக் வந்து எல்லாருக்கும் சூப்பராக போகணும். அண்ட் காலைல எந்திரிச்ச உடனே ஃப்ளிப்கார்ட்லேருந்து நமக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா இன்ப அதிர்ச்சி அப்படின்றீங்களா? எல்ஜி விங்குக்கு திடீர்னு பார்த்தோன்னா 30,000 ரூபாய்க்கும் கம்மியாக செல் பண்ணுற மாதிரி ஒரு பேனர் போட்டிருந்தாங்க. அப்படியே குண்டு தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னடா 80,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ஃபோன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வந்து மிட் ரேஞ்ச் ப்ரைஸில் இவங்க செல் பண்ண இருக்காங்க. இனி நம்ம வீடியோவில் வந்து எல்ஜி விங்கோட ஃபுல் டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன், என்ன ஆஃபர், எப்போதுலேருந்து நம்ம இதை கிளைம் பண்ணலாம், எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எல்ஜி விங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து இது ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்மார்ட் ஃபோன், நார்மல் ஃபோன் கிடையாது. நார்மலாக இது அந்த ஸ்வெல் மெக்கானிசமில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து போன வருஷம் செப்டம்பரில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அக்டோபர்லேருந்து வந்து நம்மளுக்கு சேல்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ லான்ச் டைமில் பார்த்தோன்னா பேங்க் ஆஃபர்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அப்போவே வந்து ஒரு 75,000க்கு மேலே தான் வந்து இது செல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது லாஸ்ட்டாக ஒரு 4-5 நாள் முன்னாடி நம்ம போய் பார்த்தா கூட 55,000-56,000 தான் வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இப்போ நாளையிலேருந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்காதா, ஏதோ ஒரு புது ஆஃபர் போயிட்டுருக்கு. அந்த ஆஃபரில் பார்த்தோன்னா இந்த எல்ஜி விங் வந்து 30,000 ரூபாய்க்கு வந்து இவங்க செல் பண்ண இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைன் எடுத்துகிட்டோம்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கிளாஸில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் இருக்குது. பட் சைடு எல்லாமே வந்து அலுமினியம் ஃப்ரேம். ஃபோனோட வெயிட் வந்து 1/4 கிலோ தாண்டிடுச்சு. 260 கிராம்ஸ் இருக்குது. எதனாலன்னு பார்த்தோன்னா அந்த இதில் வந்து டூவல் ஸ்க்ரீனோட வருது. ஸோ அதனால் வந்து வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமான சைடில் தான் இருக்குது இது. அண்ட் மிலிட்ரி கேட் சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக எல்ஜி ஃபோன்ஸில் இந்த மிலிட்ரி கேட் சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு IP52க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்கான சப்போர்ட் இருக்குது. இது அந்த ஸ்வெல் டைப்பில் வரதுனால நம்மளுக்கு வந்து IP68க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட்கான சப்போர்ட் கொடுக்கல. இதில் நார்மல் ஒரு மைனர் ஸ்பிளாஷஸ் வந்து இந்த ஃபோன் கண்டிப்பாக வித்ஸ்டாண்ட் ஆகும். மற்றபடி டிஸ்பிளேன்னு வந்தோன்னா இதில் வந்து டூவல் டிஸ்பிளேவோட வருது. நார்மலாக அந்த மெயின் டிஸ்பிளே நம்ம பார்த்தோன்னா 6.8 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே தான். இது எல்ஜியோட சொந்த அந்த POLED பேனல் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் குட்டி டிஸ்பிளே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பாட்டமில் நீங்கள் அந்த ஸ்வெல் பண்ணிங்கன்னா அந்த T ஷேப்பில் போகும். அந்த 6.8 இன்ச் டிஸ்பிளே வந்து மேலே போயிடும். கீழே இருக்க டிஸ்பிளே சைஸ் வந்து 3.9 இன்ச் கொண்ட டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டி வந்து 395 ppi கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் இந்த சப்போர்ட் எல்லாமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HDR10 சப்போர்ட் உள்ள டிஸ்பிளே தான் இது. சாஃப்ட்வேர் நம்ம எடுத்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10ஓட வருது. பட் எல்ஜி சைட்லேருந்து Android 12க்கான அப்டேட் கண்டிப்பாக ரோல் அவுட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் டிலேவாக இருக்கும். அடுத்து நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ரேம்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 8GB + 128GB சிங்கிள் வேரியண்ட்டில் தான் வருது. UFS 2.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட வருது. ப்ராசஸர் நம்ம பார்த்தோன்னா Snapdragon 765G யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ராசஸர் வந்து நம்ம ஏற்கனவே நாட்லேயும் பார்த்துருப்போம். ஸோ பர்ஃபார்மன்ஸ், நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டி, கேமிங் எல்லாமே வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணும். ஸோ 7 சீரீஸில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல்லான சிப்செட் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கேமரா நம்ம பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 32 மெகாபிக்சலுக்கான கேமரா அந்த பாப்அப் மெக்கானிசமோட கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரான்னு பார்த்தோன்னா 3 கேமரா. அதில் மெயின் கேமரா வந்து 64 மெகாபிக்சலுக்கான ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து 12 MP ஒரு அல்ட்ரா வைட் கேமரா. இதுக்கு வந்து கிம்பல் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நிறைய வீடியோ ஷூட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக கை கொடுக்கும். அடுத்து 3வது கேமரான்னு பார்த்தோன்னா ஒரு 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 அல்ட்ரா வைட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கிம்பல் சப்போர்ட்டோட வருது. ஸோ வீடியோ ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்து மாஸ் பண்ணும். இன்னொன்று வந்து நார்மல் அந்த 13 MP அல்ட்ரா வைட் கேமரா. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 4000 mAh பேட்டரி தராங்க. அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே தராங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு. ஸோ G8Xக்கு வந்து அந்த ஆஃபர் டைமில் மட்டும் சார்ஜர் கட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி செல் பண்ணுற அந்த யூனிட்ஸ் எல்லாமே வந்து சார்ஜர் கொடுத்துட்டு இருந்தாங்க. பயோமெட்ரிக்ஸ் நம்ம பார்த்தோன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. அண்ட் முக்கியமான நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இதில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. பட் இப்போ நம்ம அந்த ஃப்ளாக்ஷிப் சீரீஸில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டாலுமே வந்து ஆடியோ ஜாக் கொடுக்கறதில்ல. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தோன்னா நல்லா இம்ப்ரெசிவாகவே இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான். இது நார்மல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்மார்ட் ஃபோன். அந்த ஹிஞ்ச் மெக்கானிசமே வந்து இவங்க சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து நீங்கள் ஸ்வெல் பண்ணும்போதே ஒரு ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்கன்னு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் டூவல் ஸ்க்ரீன் சப்போர்ட் இருக்கு. ப்ளஸ் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் நிறையவே தராங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பாப்அப் கேமரா அண்ட் ரியர் கேமராவில் ஒரே நேரத்தில் வந்து நம்மளால் டூவல் கேமராலேயே வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியும். இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எல்ஜி சைட்லேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 1 year வாரண்டி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 5 yearsக்கான சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ மொபைல் கம்பெனியை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோன்றதுக்காக சர்வீஸ் வந்து இவங்க எதுவும் ஸ்டாப் பண்ணல. ஸோ ஆஃப்டர் சேல் சர்வீஸ் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு 30,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம்னா
கண்டிப்பாக வந்து இது ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். ஸோ அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே வந்து சூப்பராக இருக்கும். போன வாட்டி அந்த பிக் பில்லியன் டேஸ் சேலில் தான் வந்து LG G8X வந்து என் தம்பிக்கு வாங்கியிருந்தேன். இன்னமும் வந்து நான் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மாசான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களை எத்தனை பேர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபோனை வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் இந்த சேலில் எத்தனை பேர் வாங்க போகிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.